myself ஸ்ரீநிதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th CBSE இங்கிலீஷில் தி ப்ரப்போசல் பற்றி பார்க்கலாம். இது எழுதினவர் ஆண்டன் செக்கோவ். இது மேரேஜ் ப்ரப்போசல், அதாவது திருமண முன்மொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அதாவது இதில் இந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வாழ்க்கையில் பாசம், அன்பு இதெல்லாமே விட சண்டை சச்சரவுகள் மிகுந்திருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை குழப்பமானதாகி மனிதர்களுடைய வாழ்க்கையை நரகமாக மாறிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வாழ்க்கையில் சண்டை போடுவதை நிறுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் இதில் சொல்ல வராரு. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டீஃபன் சுபுக்கோ அப்படிங்கிறவர் ஒரு ரொம்ப வயசான ஒரு லேண்ட் ஓனராக இருக்கார். அவரோட பொண்ணு பேர் நட்டாலியா. அதுக்கப்புறம் பக்கத்து லேண்ட் ஓனர் யாருன்னா இவான் லோமோ அப்படிங்கிறவர் பக்கத்து லேண்ட் ஓனராக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கொஞ்சம் சின்ன வயசு தான். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஸ்டீஃபன் சுபுக்கோ இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணு நட்டாலியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஸ்டீஃபன் சுபுக்கோ கிட்ட கேட்குறாரு. அவரும் ஓகே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்? நட்டாலியாவும் இவான் லோமோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆக்சன் மீடோஸ் அப்படிங்கிற அந்த லேண்ட் யாருக்கு சொந்தம், இவன் நினச்சிட்டு இருக்கா நட்டாலியா ஆக்சன் மீடோஸ் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவான் நினச்சிட்டு இருக்காரு அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி. இந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டையாக மாறிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப பெரிய வாதமாக அவங்களுக்குள்ளே ஒரு போர் மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, அதாவது ஸ்டீஃபன் சுபுக்கோ இருக்கார் இல்லையா, நட்டாலியாவோட அப்பா, அவர் இதை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறமும் இவங்க சும்மா கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உன்னோட நாய் பெருசா இல்லை என்னோட நாய் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாயை வச்சு, அதாவது கெஸ்ஸு அதுக்கப்புறம் ஸ்குவீசர், இந்த 2 நாயை வச்சு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த நாயை வச்சு அவங்க ரொம்ப உன்னோட நாய் பெருசா இல்லை என்னோட நாய் பெருசா அப்படின்னு சண்டை போட்டே இருக்கும்போது இவானுடைய உடல்நிலை கொஞ்சம் அவனுக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது, தலை சுற்று வர மாதிரி இருக்குது. அவன் அப்படியே சோர்ந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறாரு, ஸ்டீஃபன் சுபுக்கோ 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக என்ன செய்கிறாரு, மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. ஆனால் பார்த்தோன்னா அவங்க 2 பேரோட சண்டை நின்ன மாதிரியே தெரியல. அவங்க மேரேஜ் பண்ணாலுமே கூட அவங்க என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் இந்த பிளேயை நிறுத்தியிருக்காரு. அதாவது இதில் ஒரு முக்கியமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு கல்யாணம், அதாவது ஒரு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்புக்காக தான் தவிர அவங்களுடைய சொத்துக்காகவோ அல்லது அந்தஸ்துக்காகவோ கிடையாது. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுட்டு இன்பமான சூழ்நிலையிலும் சரி துன்பமான சூழ்நிலையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு திருமணத்தை பெற்றோர்கள் நடத்தி வைக்கிறாங்க. ஆனால் இங்கே திருமணத்தையும் மீறி அவங்க என்ன செய்கிறாங்க, மனித இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னா, பேராசை, சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கை நரகமாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இவர் இந்த பிளேயில் சொல்கிறாரு. இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுக்கு சண்டை வருது அப்படின்னா, ஆக்சன் மீடோஸ் அப்படிங்கிற அந்த லேண்டுக்காக சண்டை வருது அவங்கக்கிட்ட. அப்புறம் உன்னோட நாய் பெருசா என்னோட நாய் பெருசா, அதாவது கெஸ் வெர்சஸ் ஸ்குவீசர், இந்த 2 விஷயங்களுக்காக இவங்களுக்கு சண்டை முத்தி போயிடுது. இதை பற்றி தான் இதில் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. தேங்க்யூ.